ஓகே. ஸோ ஓப்பன் ஃபைல். ஸோ டெக்ஸ்ட் எஸ்டர்டே கிரியேட் பண்ண அந்த ப்ராடக்ட். ஸோ நார்மலாக HTML ஃபோல்டர் வந்துட்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டேக்ஸ் வந்து HTML, இது எல்லாமே நான் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறது வந்து H1. நான் எஸ்டர்டே H1 பார்த்துட்டேன், பட் நான் இன்றைக்கும் ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி டேக்ஸுக்கும் எலமெண்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத ஒரு கிளாரிஃபை நான் சொல்லியிருந்தேன். என்னென்னா டேக்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. ஸோ இதுதான் டேக்ஸ். ஸோ இதுதான் டேக்ஸ். ஓகே. ஸோ இதுதான் டேக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஒரு டேக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகிடுனா அது பேர் டேக்ஸ். பட் இப்போது அதே மாதிரி நான் இதில் ஒரு H1 போடுறேன். ஸோ H1 போட்டாலும் இது பேர் டேக்னு சொல்லுவாங்க. பட் நான் இதுக்கு நான் ஒரு சம்திங் ஒரு கண்டென்ட் அடிச்சிருக்கேன். ஸோ ஒரு நார்மலாக எக்ஸாம்பிள் நான் ஒரு கண்டென்ட் அடிச்சிருக்கேன்னா ஸோ இது பேர் எலமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த நார்மலாக நான் ஒரு H1 டேக்கை ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னா அதை வந்து டேக்ஸ்ன்னு நம்ம டெஃபைன் பண்ணுவோம். ஸோ நார்மலாக அங்கே என்னதுன்னு கேட்டால் நம்ம டேக்ஸ் சொல்லிடலாம். பட் அந்த டேக்குக்குள்ளே நம்ம கண்டென்ட் கொடுப்போம். அந்த டேக்குக்குள்ளே ஒரு கண்டென்ட் கொடுத்தோம்னா ஸோ அது பேர் எலமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து எலமெண்ட் சொல்லிக்கலாம், இல்லை டேக்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ ரெண்டுக்குமே சிமிலர் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ நான் எஸ்டர்டே பார்த்ததில் வந்து ஒரு H1 டேக். ஸோ எதுக்காண்டி H1 டேக் நம்ம க்ரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத எஸ்டர்டே நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி ஒவ்வொரு டேக்காக நான் எதுக்காண்டி இந்த டேக்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொன்னோம். ஸோ நார்மலாக ஒரு வெப்பேஜ் நான் உள்ளே போகிறேன். ஸோ நார்மலாக ஒரு பூட்ஸ்ட்ராப் மேடுன்னு சொல்லி ஒரு வெப்பேஜ் உண்டு. ஒரு டெம்ப்ளேட்ஸ் உண்டு. இந்த HTML CSS வச்சு ஒரு டெம்ப்ளேட்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து இதை பார்த்து இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நார்மலாக நான் உள்ளே போன உடனே எனக்கு ஒரு ஹெட்டிங் இருக்குது. ஸோ நார்மலாக இந்த மாதிரி கண்டென்ட் இருக்குது. அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு ஹெட்டிங் இருக்குது. ஸோ அதுமாதிரி ஒரு பேராகிராஃப் டேக் இருக்குது. ஸோ இதுதான் ஒரு பேஜ்னு வச்சுருங்க. ஸோ இவ்வளோ கண்டென்ட்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ அதேமாதிரி தான் ஒரு கண்டென்ட்குள்ளே இதை ஒரு ஹெஷ்டேக்லாம் கொடுத்துருக்கலாம், ஒரு H3 இல்லை H2 கொடுத்துருக்கலாம், இதை H1 கொடுத்துருக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு பேராகிராஃப் டேக்கில் கொடுத்துருக்கலாம். ஸோ அதே மாதிரி என்னென்ன டேக் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிற டேக் வந்து ஹெச்ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஹெட்டிங்கே டிஃபைன் பண்ணுறது. ஸோ ஹெச்ங்கிறது ஒரு ஹெட்டிங்கே டிஃபைன் பண்ணுறது. ஸோ அந்த ஹெட்டிங்கோட போல்ட்னஸ் எவ்வளோ இருக்கணும், ஸோ அது எவ்வளோ பெருசாக இருக்கணும், எவ்வளோ சைஸ் அதோட எப்படி இருக்கணுங்கிறத வந்து அதை பொறுத்து Hலேருந்து H6 வரைக்கும் இருக்குது. H1லேருந்து H6 வரைக்கும் இருக்குது. நீங்கள் H6 வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ H6 போட்டிங்கன்னா அதோட கொஞ்சம் நார்மலாக அதோட ரொம்ப ஸ்மாலராக இருக்கும். பார்த்தீங்கன்னா H6ஓட ஹெட்டிங் இப்படி இருக்கும். ஸோ அப்போ H1லேருந்து H6 வரைக்கும் இருக்குது. அதுமாதிரி பேராகிராஃப் டேக்கும் நான் எப்படி சொன்னேன். ஸோ பேராகிராஃப் டேக். ஓகே. ஸோ பேராகிராஃப் டேக்கும் சம்திங் நான் ஒரு கண்டென்ட் கொடுக்குன்னா எனக்கு பேராகிராஃப் டேக்கும் எனக்கு அவுட்புட்டில் ஷோ ஆயிரும். ஓகே, டன். ஸோ அதே மாதிரி நான் எலமெண்ட்ஸில் 2 விதமான எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு நான் சொன்னேன். ஸோ என்ன எலமெண்ட்ஸ்னால் பிளாக் எலமெண்ட்ஸ் அண்ட் இன்னர் எலமெண்ட்ஸ் சொன்னேன். ஸோ பிளாக் எலமெண்ட்ஸ்னால் என்ன? ஸோ பிளாக் எலமெண்ட்ஸ்னால் என்ன? ஸோ இப்போது நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தேன்னா இந்த H1ங்கிறது ஒரு பிளாக் எலமெண்ட், ஒரு நியூ லைனில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதோட ஆக்குபை பாருங்கள். ஸோ கண்டென்ட் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ கண்டென்ட் இவ்வளோ தான் இருக்குது. ஓகே. ஸோ கண்டென்ட் இவ்வளோ தான் இருக்குது. பட் அதோட லென்த் பாருங்கள், அதோட வித்தை பாருங்கள், ஃபுல் பேரலோட வித்தையும் எடுத்துக்கிடுது. ஸோ இதுதான் பிளாக் எலமெண்ட். ஸோ நான் இப்போ ஒரு இன்னர் எலமெண்ட் நான் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஸ்பேன் இருக்குது. ஸோ ஸ்பேன் தான் இன்னர் எலமெண்ட்டுக்கு ஒரு பிக் எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ ஸ்பேனுங்கிறது வந்து ஒரு இன்னர் எலமெண்ட்டுக்கு ஒரு பிக் எக்ஸாம்பிள். ஸோ நான் இப்போ அதை பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போது நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு பிளாக் எலமெண்ட் H தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு பிளாக் எலமெண்ட் H தான் கொடுத்துருக்கேன். இது P டேக்கும் பிளாக் எலமெண்ட் நான் P டேக்கில் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், நான் இது ஸ்பேனில் கொடுத்துருக்கேன். எனக்கு பாருங்கள், எனக்கு எவ்வளோ தூரம் ஆக்குபை இருக்கோ அவ்வளோ தூரம் தான் ஆக்குபை இருக்குது. ஸோ ஓகே. ஸோ எவ்வளோ தூரம் ஆக்குபை இருக்கோ, ஆனால் இதை பாருங்கள், இதோட ஆக்குபை வித் இவ்வளோ தூரம் ஆக்குபை இருக்குது. பட் இதோட ஆக்குபை இவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் பிளாக் எலமெண்ட்டுக்கும் இன்னர் எலமெண்ட்டுக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் தான் அமையும். ஸோ பிளாக் எலமெண்ட் எனக்குமே நியூ எலமெண்ட்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ இது ஒரு ஸ்பேன் இருக்குது. ஸ்பேன் இன்னர் எலமெண்ட் ரிமைனிங் ஸ்பேஸை வந்து உங்களுக்கு வந்து விட்டு வச்சிருக்கு. ஸோ அடுத்த நீங்கள் ஒரு பிளாக் எலமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா அது நியூ லைன்லாம் ஸ்டார்ட் ஆகும். பட் இன்னொரு ஸ்பேனை கொடுத்தீங்கன்னா அது கண்டினியூஸாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். என்றைக்குமே மறந்துடக்கூடாது. ஓகே. ஸோ இப்போ நான் ஒவ்வொரு டேக்கை நான் சொல்கிறேன். ஸோ இது மெட்டாக நான் பார்த்தாச்சு. ஸோ மெயினை விட்டுருங்க.
ஸோ ஹெட்டருங்கிறது ஒரு பிளாக் எலமெண்ட் தான். ஸோ ஹெட்டருங்கிறது ஒரு பிளாக் எலமெண்ட் தான். ஹெட்டர் அப்படிங்கிற ஒரு டேக் நான் பார்ப்போம். ஸோ ஒன்றுமே இல்லை, ஹெட்டருங்கிறதும் ஒரு நார்மலாக ஒரு பிளாக் எலமெண்ட் தான். ஸோ இது எதுக்காண்டி ஹெட்டர் அப்படின்னு இதை ஒரு டேக் வச்சுருக்காங்கன்னா, நீங்கள் இந்த வெப்பேஜ் போனீங்கன்னா அந்த வெப்பேஜில் நீங்கள் எதை ஹெட்டர்னு சொல்லுவீங்க? கேட்குதா? இந்த வெப்பேஜில் நீங்கள் எதை ஹெட்டர்னு சொல்லுவீங்க? அந்த டாப் போர்ஷனில் குயிக் ஸ்டார்ட்னு இருக்கு பாரு, அதானே ஹெட்டர். கரெக்ட், சூப்பர். ஸோ இதை தான் ஹெட்டர் சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த ஹெட்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. ஸோ அதுக்காண்டி தான் ஹெட்டருக்கு ஒரு டேக் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு நேம் செக்ஷன் ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அதை ஹெட்டர் டேக்கில் கொடுங்க. ஸோ அது மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அப்படி மீனிங்ஃபுல்லாக ப்ரௌசர் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ அப்புறம் ஹெட்டர் செக்ஷன் அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ ஒரு கூகுளோட எஸ்இஓவில் உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் ஆப்டிமைசேஷன். ஸோ அதெல்லாம் வேண்டாம். ஸோ கூகுள் எஸ்இஓங்கிறது நான் லேட்டாக சொல்கிறேன் எதுக்காண்டிங்கிறது HTML முடிச்சுட்டு. ஸோ அதான் ஒரு ஹெட்டர் அப்படிங்கிறது இந்த போர்ஷன்லேயே நம்ம இந்த வெப்பேஜ்லேயே தெரிஞ்சிருது. ஸோ பார்த்தோன்னே ஃபஸ்ட் இருக்குது ஹெட்டர். அப்போ அந்த ஹெட்டர் டேக்கில் நான் டெஃபைன் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். ஸோ அதுதான் இந்த ஹெட்டரோட டெஃபினேஷன்ஸ். ஸோ ரெண்டாவது அதுக்கடுத்து ஒரு டேக் நான் சொல்கிறேன். ஸோ மெயின் ஒரு டேக் இருக்குது. ஸோ மெயின் சொல்லி நான் ஒரு டேக் கொடுக்கேன். ஸோ இந்த பேஜில் எனக்கு எது மெயின் தெரியுதா உங்களுக்கு? ஓகே, ஸோ கேட்குதா? ஸோ இந்த பேஜில் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கள். இந்த பேஜில் எது மெயின் கண்டென்ட்? என்னன்னா இந்த பேஜில் மெயின் கண்டென்ட் எதுன்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ புரியுதா? ஸோ எது மெயின் கண்டென்ட்ங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இதில் அவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எதை ரீட் பண்ணி எதை நம்ம இந்த ஒரு வெப்சைட் உள்ளே போகிறோன்னா நம்மளுக்கு தேவையானது எது ஃபஸ்ட்டு தெரியுதோ அதுதான் நம்மளுக்கு மெயின். ஸோ ஒரு யூசர் வராங்க அந்த வெப்பேஜ் உள்ள நான் போகிறேன்னா நான் வந்து எனக்கு இதில் அபவுட் தான் எனக்கு முக்கியமாக எனக்கு வேணும். ஏன்னா அந்த வெப்பேஜை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நான் அபவுட் உள்ளே போவேன். ஸோ அபவுட் எங்கே இருக்குது? ஸோ ப்ரைஸிங். ஓகே, ஸோ ஓகே நான் இப்போ வந்து சர்வீஸ் வச்சுக்கிட்டேன். சர்வீஸாக எனக்கு முக்கியமாக வேணும் அப்படின்னா சர்வீஸ் போகிறேன். அப்போ எனக்கு இதான் மெயின். அப்போது ஓகே. ஸோ ஆனால் ஒரு டெவலப்பர் எதை மெயின் சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஒரு பேஜ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஒரு பேஜ் பண்ணுறீங்க. இப்போ ஃப்ளிப்கார்ட் நான் உள்ளே போகிறேன். ஸோ நான் ஃப்ளிப்கார்ட் உள்ளே போன உடனே எனக்கு நீங்கள் எது லேட்டஸ்ட்டாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்களோ அதை ஃப்ரெண்டில் யூசர் வந்து பார்க்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஃப்ரெண்டில் வைப்பாங்க. ஸோ அதை வந்து ஃப்ரெண்டில் வைப்பாங்க. ஸோ அதுதான் மெயினாக தெரியணும், யூஸரை அட்ராக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் ஃபுல்லாமே இந்த மெயின் கண்டென்ட்டில் கொடுப்பாங்க. ஸோ பேசிக்காக மெயின் வந்து ரொம்ப யூஸ் பண்ண முடியும். நார்மலாக டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்னொரு டேக்கில் தான் நம்ம பண்ணுவோம். பட் இந்த மெயின்ங்கிறது எதுக்காண்டி அப்படிங்கிறதுக்காண்டி நான் சொல்கிறேன். ஸோ பார்த்த உடனே எனக்கு இந்த இடத்துல ஸ்க்ரோல் ஆகுது, இந்த ஆஃபர் எல்லாமே வருது. ஸோ அப்போ இதை கூட அவங்க மெயினாக கொடுத்துருக்கலாம். ஸோ மெயின் அப்படிங்கிறது ஸோ மெயினில் டெஃபைன் பண்ண மாட்டாங்க. பட் நான் சொல்கிறேன் ஸோ எதுக்காண்டி அப்போ மெயின்கிற டேக் எதுக்குன்னா, நம்ம மெயினாக ஒரு நம்மளோட பேஜில் என்ன இருக்க போகுதுன்னா அந்த மெயினில் நீங்கள் இந்த டேக்கில் நீங்கள் டெஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் மெயின். ஸோ ஓகே. ஸோ அதுக்கடுத்து ஃபுட்டர்னால் உங்களுக்கு தெரியும். ஸோ கடைசியாக என்ன இருக்கோ இதுதான் நம்மளுக்கு ஃபுட்டர். பார்த்தீங்கன்னா ஸோ கடைசியாக நம்மளுக்கு இதான் இருக்குது. ஸோ குயிக் காப்பி ரைட்ஸ் குயிக். ஸோ இதுதான் ஃபுட்டர். ஸோ இதுதான் நம்ம டெஃபைன் பண்ணுவோம். ஸோ என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஸோ இது ஃபுட்டர். பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுது ஹெட்டர் ஃபுட்டர்ங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஸோ அதுக்கடுத்து இந்த டேக். ஸோ அதுக்கு தெரியும். அடுத்து பேராகிராஃப் தெரியும். ஏ டேக். ஸோ ஏ டேக் சொல்லுவாங்க, ஆங்கர் டேக் சொல்லுவாங்க. ஸோ ஆங்கர் டேக்ங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான டேக் சொல்லுவாங்க. ஸோ என்னன்னா ஸோ நான் ஒரு ஏ டேக் நான் கொடுக்குறேன். ஸோ நான் ஏ டேக் கொடுத்து இந்த இடத்துல லிங்க் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். ஸோ நான் டைப் பண்ணிவிட்டு நான் இப்போ கொடுத்தேன்னா எனக்கு பாருங்கள் எனக்கு வந்து ஒரு ஏ டேக் கிடச்சிட்டு. ஸோ ஒரு நார்மலாக ஒரு ஏ டேக் கிடச்சிட்டு இது என்ன எலமெண்ட்ங்கிறத பார்த்துருவோம். ஸோ இது என்ன எலமெண்ட்? ஸோ இது இன்லைன் எலமெண்ட். ஏன்னா இது ஃபுல்லாக ஆக்குபை ஆகலை. ஸோ இது இன்லைன் எலமெண்ட். ஸோ ஓகே அதுதான். இப்போது ஏ டேக்ங்கிறது என்னதுன்னா, நீங்கள் ஒரு பர்டிகுலராக ஒரு வெப்சைட் உள்ளே போகிறீங்க. ஸோ ஒரு நீங்கள் விக்கிபீடியா அப்படின்னு உள்ளே போகிறீங்க. ஸோ விக்கிபீடியா. ஸோ ஓகே. ஸோ வேண்டாம். ஸோ இப்போது அது உள்ளே போய் நான் டைம் எடுத்துகிட்டு நிறைய டைம் எடுக்கும். ஸோ நான் இப்போது இந்த லிங்க் நான் எது கொடுத்துருக்கேன்னா, நீங்கள் ஒரு வெப்சைட் உள்ளே போகிறீங்கன்னா ஒரு லிங்க் மாதிரி இருக்கும், ஒரு ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ இந்த லிங்கை தொட்டால் இன்னொரு பேஜுக்கு போகும். ஸோ இது எல்லாமே இந்த ஆங்கர் டேக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ நார்மலாக நான் வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒரு லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த லிங்கை நான் தொட்ட உடனே எனக்கு டேரெக்டாக கூகுள் மீட்டுக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி லிங்க் எல்லாமே இந்த ஆங்கர் டேக்கில் தான் டெஃபைன் பண்ணியிருப்பாங்க. புரியுதா? ஸோ இந்த மாதிரி லிங்க் ஃபுல்லாமே ஆங்கர் டேக்கில் தான். ஆனால் நம்மளுக்கு ப்ளூ கலரில் வரல. எதுக்கு ப்ளூ கலரில் வரலன்னா, டேக்குக்கு ஆட்ரிபியூட்ஸ்னு உண்டு. ஸோ அந்த ஆட்ரிபியூட்ஸ் நம்ம இந்த ஏ டேக்கில் நான் கொடுக்கல.
ஸோ நான் வந்து ஹெச்ஆர்எஃப் அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன்னா ஸோ எனக்கு பாருங்கள் எனக்கு ஒரு ப்ளூ கலரில் வந்திருக்கும். பாருங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அது ப்ளூ கலரில் இருக்கும். ரெண்டாவது ஒரு லைனும் வந்திருக்கும். என்னன்னா அப்போ ப்ளூ கலரில் வந்திருக்குன்னா அப்போ ஒரு லிங்க் அப்படிங்கிறது அது ப்ரௌசர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஸோ அதுக்கு ஒரு லைன் அண்டர்லைன் கொடுத்துரும். ஸோ ஏன்னா ஆங்கர் டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு லிங்க் அப்படிங்கிறது. ஸோ இதுதான். ஸோ நான் இதில் நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே இது வந்து ஆட்ரிபியூட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே ஆட்ரிபியூட்ஸ். ஆட்ரிபியூட்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லை. ஆட்ரிபியூட்ஸ்னால் என்னது யார்கிட்ட சொல்லுங்கள். ஆட்ரிபியூட்னா என்ன? கரெக்டா? கரெக்ட். ஸோ என்னென்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் தி டேக். என்னென்னா ஒரு டேக்கில் நம்ம டேக் மட்டும் கொடுக்க மாட்டோம், நிறைய ஆட்ரிபியூட்ஸ் கொடுப்போம். அதுக்காண்டி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கொடுத்துடக்கூடாது. இந்த ஏ டேக்கில் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து டைரெக்டாக கொடுப்போம். ஸோ அதேமாதிரி நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக எது யூஸ் ஆகும், நம்ம எதை பண்ணுவோம், அந்த மாதிரி உள்ள ஆட்ரிபியூட்ஸை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹெச்ஆர்எஃப் அப்படிங்கிறது இந்த ஏ டேக்கில் ஒரு முக்கியமான ஆட்ரிபியூட். இந்த ஆட்ரிபியூட் என்ன பண்ணுன்னா இந்த இடத்துல நான் வந்து ஒரு யூஆர்எல் நான் கொடுத்துருவேன். ஸோ நான் பேசிக்காக நான் ஒரு யூஆர்எல் எடுத்துகிட்டு வரேன். என்ன யூஆர்எல்னா ஓகே W3 ஸ்கூல் உள்ள போகிறேன். W3 ஸ்கூல் உள்ள போயிட்டு ஸோ நான் இந்த இடத்துல இந்த லிங்கை எடுத்துகிட்டு டைரெக்டாக பாருங்கள் இந்த லிங்கு. ஸோ இந்த லிங்கை எடுத்து நீங்கள் எங்கே ப்ரௌசரில் நீங்கள் போட்டாலும் W3 ஸ்கூல் வரும். ஸோ அதே லிங்கை நான் எடுத்து நான் இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நான் பர்டிகுலராக கிளிக் பண்ணும்போது எனக்கு W3 ஸ்கூலே வந்துட்டு பார்த்தீங்களா. ஸோ என்னென்னா அது ஒன்றுமே இல்லை. அது நான் ஆங்கர் டேக்கில் நான் கொடுக்குறேன்னா அப்போ அது ஒரு லிங்க். அப்படின்னா அது ஒரு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனாக தரப்போகுது. ஐ மீன் ஏதோ ஒரு பேஜுக்கு போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போது அந்த ஹெச்ஆர்எஃப்ல நான் எந்த யூஆர்எல்ல கொடுத்துருக்கேனோ அந்த யூஆர்எலுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஐ மீன் நேவிகேட், ஐ மீன் மைக்ரேட் ஆகும். ஸோ இந்த பேஜ்லேருந்து அந்த பேஜுக்கு மைக்ரேட் ஆகும். பாருங்கள் நான் அதை பர்டிகுலராக கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி W3 ஸ்கூலே வந்துட்டு நம்மளோட பேஜே இல்லை. ஏன்னா இந்த பேஜ்லேருந்து அந்த பேஜுக்கு மைக்ரேட் ஆகுது. ஸோ இதுக்கு தான் அந்த ஆங்கர் டேக். ஸோ ஆங்கர் டேக்னா என்னென்னு நல்லா ஞாபகம் வச்சுருக்கேன். ஸோ ஆங்கர் டேக்ங்கிறது மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ நான் நெக்ஸ்ட் டேக் உள்ள போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டேக் வந்து இமேஜ் டேக். ஸோ இமேஜ் டேக்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒன்று. ஏன்னா நார்மலாக இமேஜ் டேக் இல்லாமல் எந்த வெப்சைட்டுமே இருக்காது. நீங்கள் பாருங்கள் உள்ளே நீங்கள் போகிறோங்க லிங்க் இல்லாமல் கூட ஒரு ஸ்டாட்டிக் பேஜ் இருக்கும். ஒரு ஸ்டாட்டிக் வெப்பேஜ் ஒரு லிங்க் இல்லாமல் கூட இருக்கும். பட் இந்த இமேஜ் இல்லாமல் எந்த வெப்பேஜுமே இருக்காது. ஸோ அப்போ இமேஜுங்கிற டேக்கை இமேஜுங்கிறது தான். இப்போ நார்மலாக ஒரு இமேஜை நீங்கள் லோக்கலில் வச்சுருக்கீங்க. ஸோ நார்மலாக நான் ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ என்னென்னா நேச்சுரல் இமேஜ். ஸோ நேச்சுரல் இமேஜ். ஸோ நேச்சுரல் இமேஜ் டவுன்லோட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள் ஏதோ ஒரு இமேஜை நான் அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணுறேன். சாரி சேவ் இமேஜஸ் டவுன்லோட்ஸில் நான் போட்டிருந்தேன். ஸோ டவுன்லோட்ஸில் நான் போட்டுட்டு இப்போது நான் அந்த ஃபோல்டர் உள்ளே போனேன்னா எனக்கு டவுன்லோட்ஸில் இருக்கும். ஸோ நான் உள்ளே போனேன்னா அந்த இமேஜ் இருக்கும். இந்த இமேஜை நான் எப்படி நான் டேரெக்டாக என்னோட பேஜுக்கு கொண்டாடுறது, ஐ மீன் நான் க்ரியேட் பண்ணிருக்கிற வெப்சைட்டுக்கு நான் எப்படி கொண்டாடுறதுங்கிறத நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ நார்மலாக இப்போ ஒரு இமேஜை கால் பண்ணிட்டோம். அந்த இமேஜை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். பாருங்கள் டவுன்லோட்ஸில் இருக்குது. ஸோ இது பேர் வந்து நேச்சுரல். ஸோ நான் நேம் மாற்றிடுதேன் நேச்சுரல். ஓகே. ஸோ நான் போட்டுடுறேன். இதை காப்பி பண்ணி ஸோ கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா அது காப்பி ஆகிரும். ஸோ காப்பி பண்ணி நான் என்னோடய டெக்ஸ்ட்டுங்கிறது இந்த ஃபோல்டரில் தான் என்னோடய இமேஜே என்னோடய HTML டாக்குமெண்ட்டே இருக்குது. ஸோ நான் இதிலே நான் பேஸ்ட் பண்ணியிருந்தேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் இப்படி நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு இமேஜ் வராது. ஏன்னா இமேஜுங்கிறது தனி ஒரு ஃபைல். பார்த்தீங்கன்னா இமேஜுங்கிறது ஒரு தனி ஒரு ஃபைல், HTMLங்கிறது ஒரு தனி ஃபைல். இந்த இமேஜை எப்படி HTML உள்ளே கொண்டாடலான்னா அதுக்கு தான் ஒரு டேக் இருக்குது, இமேஜுங்கிற டேக். ஸோ அந்த டேக்கை நான் பார்ப்போம். ஸோ அந்த டேக் தான் இது. ஸோ அப்படி அடிச்சுட்டு ஸோ இந்த இடத்துல இமேஜ். ஸோ இமேஜ் டேக் உங்களுக்கு அப்படி டேரெக்டாக வந்துடும். ஸோ அதில் 2 ஆட்ரிபியூட் வருது. டிஃபால்ட்டாகவே 2 ஆட்ரிபியூட் வருது. என்னென்னா SRC அண்ட் ஆட். ஸோ இந்த 2 ஆட்ரிபியூட்டு என்ன நடக்கணும், அந்த 2 ஆட்ரிபியூட்டுக்கு என்ன வித்தியாசம்னா இப்போ நான் ஒன்றுமே இல்லை. இந்த ஆல்ட்டில் நார்மலாக இது வந்து நேச்சுரல் இமேஜ் டாட் ஜேபிஜியோ சார் PNG நான் ஏதோ சும்மா கொடுத்துருக்கேன். PNGன்னு நான் கொடுத்துருக்கேன். போட்டுருங்க. ஸோ ஓகே. ஸோ பாருங்கள் எனக்கு இந்த இடத்துல நான் வந்து SRCன்னு இருக்குது, இந்த இடத்துல ஆல்ட்ருன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஆல்ட்டில் நான் என்ன நேம் கொடுத்துருக்கோனோ அந்த நேம் வந்திருக்கு. என்னன்னா இந்த இமேஜுங்கிறது வந்து பேசிக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக லோட் ஆகாது. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு இமேஜை நீங்கள் உங்கள் பேஜில் பண்ணியிருக்கீங்க. இப்போ யாராட்டும் உங்கள் வெப் பேஜை ஆக்சஸ் பண்ணுறாங்க.
ஆக்சஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்குது. ஐ மீன் அவங்க வந்து 3Gலேயோ 2Gலேயோ பண்ணும்போது இமேஜ் வந்து டக்குன்னு லோட் ஆகாது. ஸோ லோடாக பர்டிகுலர் டைம் எடுக்கும். ஐ மீன் பர்டிகுலர் டைம்னா அதுக்கு மினிட்ஸ்லாம் போகாது, பர்டிகுலர் செகண்ட்ஸ். ஸோ அந்த செகண்ட்ஸ் வரும்போது உங்களுக்கு இமேஜ்லாம் நீங்கள் நார்மலாக இப்போ நீங்கள் நார்மலாக ஒன்றுமே இல்லை, இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ளிப்கார்ட்டுக்குள்ளே போய் பாருங்கள். ஸோ நார்மலாக ஒரு இமேஜ் மாதிரி ஒரு அந்த இமேஜ் மட்டும் லோட் ஆகும், மற்றபடி கண்டென்ட்லாம் லோட் ஆகிருக்கும். ஸோ அதே இதுதான். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இது என்ன இமேஜ் அப்படிங்கிறத நம்ம யூஸருக்கு தெரிய பண்ண வைக்கலாம். ஸோ அதுக்கு தான் அந்த அந்த இமேஜோட ரெஃபரன்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ இந்த இமேஜ் என்ன இமேஜுங்கிறது. ஸோ இந்த எஸ்ஆர்சிங்கிறது வந்து சோர்ஸ் சொல்லுவாங்க. சோர்ஸ்னால் இந்த இடத்துல தான் நான் என்ன இமேஜை ஆட் பண்ணணுங்கிறத நான் வந்து சொல்லணும். ஸோ நான் இந்த இடத்துல நான் வந்து டேரெக்டாக இதை கொடுத்துடக்கூடாது. இது வந்து ஒரு யூஆர்எல், ஒரு வெப்சைட்டோட யூஆர்எல். நான் சோர்ஸில் வந்து ஒரு இமேஜை கொடுக்கணும். அந்த இமேஜ் ஜேபிஜியாக இருக்கலாம், இல்லை பிஎன்ஜியாக இருக்கலாம், இல்லை ஜேபிஇஜியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்டில் இமேஜ் இருக்குது. ஸோ நான் கொடுக்க போகிற இமேஜை எப்படி கால் பண்ணணும்னா டாட் போடுங்க. டாட் போட்டோடனே இந்த ஹெச்டிஎம்எல்ல இந்த ஹெச்டிஎம்எல் ஒரு ஃபோல்டரில் இருக்கும். அந்த ஃபோல்டரில் இருக்கிற எல்லா ஃபைலையும் உங்களுக்கு கொண்டு வந்துடும். பாருங்கள், ரீசைக்கிள் பிங், அடாப், கிட்டப், இண்டெக்ஸ் அடுத்து இண்டெக்ஸ் HTML எல்லாமே உங்களுக்கு தனியாக கொண்டு வந்துடும். அதே தான் இங்கே பாருங்கள். ஸோ அடாப்பு, கிட்டப்பு இங்கே இருக்க ஃபைலை ஃபுல்லாமே அங்கே காமிக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே இருக்க ஃபைலை ஃபுல்லாமே உங்களுக்கு காமிக்கும். பாருங்கள், டாட் அங்கே என்ன ஃபைல் கொடுத்துருக்கோமோ அந்த ஃபைலை ஃபுல்லாமே உங்களுக்கு காமிக்கும். ஸோ இண்டெக்ஸ் எல்லாமே காமிக்கும். அப்படி இருக்கும்போது இதுலேயே நம்ம இமேஜை கொடுத்துருக்கோம். ஸோ பாருங்கள், அது என்ன இமேஜ்னா, ஓகே, ஸோ அது என்ன இமேஜ்னா இங்கே இருக்குது. ஓகே, NAT. ஸோ அந்த இமேஜை நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் அந்த இமேஜை மட்டும் நான் இப்போ கால் பண்ண போகிறேன். ஸோ NAT. எஸ், இந்த இமேஜை நான் ஒரு கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த இமேஜ் எனக்கு கால் ஆகிடும். இப்போ நீங்கள் அதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், எனக்கு அந்த இமேஜ் உள்ளே வந்துட்டு. ஸோ இவ்வளோ தான், ஒரு சிம்பிளாக ஒரு இமேஜை எப்படி நம்மளோட வெப்சைட்டில் கொண்டாடணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த இமேஜ் எதுக்குள்ள இமேஜ், நேச்சுரல் இமேஜ்னா நேச்சுரல் நான் போடுவேன். ஸோ நீங்கள் உங்களுடைய ரிசீவ், உங்களோட ப்ரொஃபைல் இமேஜ்னா ப்ரொஃபைல்.png அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நேம் கொடுத்துருங்க. ஸோ அது உங்களுக்கு ஃபார்முலா இருக்கும். ஓகே, ஸோ இமேஜ் டேக். ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கா? எது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஹலோ, எனக்கு கேள்வி இல்ல புரியுது. இல்ல புரியுது. எனக்கு ஒரு டவுட்னா, சொல்லுங்க. இந்த பேக்ரவுண்ட்ல ஃபுல் இமேஜும் அந்த மாதிரி கொண்டு வர்றது எப்படினா? பேக்ரவுண்ட்ல இமேஜ் கொண்டாடணும் அப்படிதானே? இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் என்னன்னா, பேக்ரவுண்ட் இமேஜ் கொண்டாடணும்னா அதுக்கு CSS உள்ள போகணும். CSS உள்ளே போனால் தான் நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜை கொண்டாட முடியும். ஸோ நான் CSS கிளாஸ் எப்போ நடத்தேனோ, ஸோ நான் லேட்டராக 2 to 3 டேஸில் நடத்துவேன். ஸோ நான் அப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ CSS உள்ளே போனால் தான் பேக்ரவுண்ட் இமேஜை கொண்டாட முடியும். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுதா, இந்த இமேஜ் எப்படி உள்ளே கொண்டாடுறது? ஓகே டன். ஸோ ஓகே, ஸோ அதுக்கடுத்து ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இமேஜ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ EL, OL, LI இது எல்லாமே நான் லேட்டராக சொல்கிறேன். ஸோ அதுக்கடுத்து அண்ணா 1 மினிட், அது டாட் என்னன்னா, இப்போ டாட் ஸ்லாஷ் எதுக்கு நான் போகிறோன்னா, நான் ஒரு இமேஜை கொடுக்க போகிறேன். நான் டேரெக்டாகவே கொடுத்துடலாம். இப்போ நான் பார்க்குறத நான் இப்போ டேரெக்டாகவே நான் கொடுத்துடலாம். ஏன்னா இந்த ஃபோல்டரில் தான் இந்த டெக்ஸ்ட், இந்த HTML இருக்கிற ஃபோல்டரில் தான் அதுவும் கிடக்கு. பாருங்கள், இந்த HTML இருக்கிற ஃபோல்டரில் தான் இந்த இமேஜும் இருக்குது. ஸோ ஒரே ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்குது, ஐ மீன் டீக்குள்ளே தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக நான் கொடுத்துடலாம். பட் எனக்கு இந்த இமேஜ் வந்து இப்போது இன்னொரு நியூ ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இமேஜ் அப்படின்னு சொல்லி நான் இன்னொரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே இதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருந்தேன், இதை நான் டெலிட் பண்ணியிருந்தேன். ஸோ டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நாங்கள் இங்கே கொடுத்துருக்கேன், எனக்கு இங்கே வராது. ஸோ டேரெக்டாக வராது, ஏன்னா அந்த பேஜில் இமேஜே இல்லை. ஏன்னா அது நான் இன்னொரு ஃபோல்டருக்குள்ளே வச்சிட்டேன். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா டாட் ஸ்லாஷ் போட்டோடனே நம்மளுக்கு எல்லா ஃபோல்டருமே காமிக்கும். ஸோ அது ஷோ பண்ணும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அப்போது என்னென்ன ஃபைல்லாம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நான் இப்போ அதை எதுக்குள்ளே வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, எங்கே இருக்குது? ஓகே, எதுக்குள்ளே வச்சுருக்கேன்னா, ஓகே, இமேஜ் தானே, இமேஜ். ஸோ டைரெக்டாக டாட் ஸ்லாஷ் இமேஜ். ஸோ இமேஜ் அப்படிங்கிறதுல நான் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ இமேஜுக்குள்ளேயும் நான் அந்த ஃபோல்டருக்குள்ளே இப்போ பாருங்கள் அந்த JPG ஃபார்மேட் உள்ளது இருக்குது.
ஓகே ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ ஓகே ஸோ இதுதான் உங்களுக்கு இப்போ என்னென்னா நார்மலாக உங்களோட ஃபோல்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ 1 மினிட் யார் உள்ள வரா? ஜாயின் வரல, எதுவும் ஜாயின் எதுவும் இல்லையா ப்ரோ? சக்தி ப்ரோ வெயிட்டிங்கில் இல்லையா அவர்? லிங்க்குள்ளே வரல எனக்கு அவர் வெயிட்டிங். லிங்க் அனுப்பிடாமல் அவங்களுக்கு லிங்க் அனுப்பலையே அவர் சக்தி பண்ணுறது. நீ அனுப்பிவிடு. அவர் நம்பர் எனக்கு தெரியும் ப்ரோ. உங்களுக்கு அனுப்புல நீங்கள் ஓகே சரி ஓகே. ஸோ அதான் என்னன்னா அந்த ஃபோல்டர் இப்போ நார்மலாக அந்த இமேஜ் எதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால நான் வந்து டாட் ஸ்லாஷ் பண்ணேன். டாட் ஸ்லாஷ்ங்கிறது சேம் ஃபோல்டரை ரெஃபரன்ஸ் பண்ணோம். ஸோ சேம் ஃபோல்டருக்கு உள்ளது ஃபுல்லாமே வரும். பட் நான் இப்போ அது இமேஜுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த இமேஜுக்குள்ளே நான் உள்ளே போகிறேன். சரி, ஸோ நான் ஸ்லாஷ் போட்டு அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்குள்ளே போகிறேன். அப்போ அந்த இமேஜுக்குள்ளே ஜேபிஜியில் அந்த இமேஜ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ இமேஜ் எனக்கு இப்போ ஷோ ஆகும். நான் அதை ரெஃபரன்ஸ் பண்ணினா எனக்கு டேட் இப்போ அந்த இமேஜ் எனக்கு ஷோ ஆகும். ஸோ இதுக்காண்டி தான் அந்த டாட் ஸ்லாஷ் போடுவாங்க. ஸோ டாட் ஸ்லாஷ் பண்ணால் அந்த ஃபோல்டர் வரும். ஸோ அதுக்குள்ளேருந்து இன்னொரு ஃபோல்டருக்குள்ளவே இன்னொரு ஃபோல்டர், அப்படி எத்தனை ஃபோல்டருக்குள்ளே இந்த இமேஜ் இருந்தாலும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதை நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த ப்ராசஸ்? புரியுதுண்ணா. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நார்மலாக இப்போ யூஎல் ஓஎல் எல்ஐ. ஸோ நான் இதே நான் சொல்லியிருந்தேன். ஸோ யூஎல்னா அன்ஆர்டர் லிஸ்ட், ஓஎல்னா ஆர்டர் லிஸ்ட். ஸோ இந்த ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் உண்டு. ஸோ யூஎல்னா அன்ஆர்டர் லிஸ்ட், ஓஎல்னா ஆர்டர் லிஸ்ட். என்னன்னா நான் பேஜுக்குள்ளே போகிறேன். ஸோ இந்த பேஜுக்குள்ளே நான் குயிக் ஸ்டார்ட்டுக்குள்ள எனக்கு ஹோம், அபவுட், ஃபியூச்சர், சர்வீஸ், ப்ரைஸிங் இது எல்லாமே எனக்கு ஹெட்டரில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த மாதிரி நம்ம கொடுக்குறது எல்லாமே நம்ம யூஎல் எல்ஐயில் தான் கொடுப்போம். ஓகே, அதை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே ஒரு ஃபார்மெட், ஒரு ஃபார்மெட்டில் தான் நம்ம கொடுப்போம். என்னென்னா HTML நம்ம எப்படினாலும் நம்ம டெவலப் பண்ணலாம். ஓகே, ஸோ எப்படினாலும் டெவலப் பண்ணலாம். பட் ஆனால் அவங்க ஒவ்வொரு டேக் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ நீ இந்த டேக் பண்ண ஒரு ஹெட்டர் பண்ண போனால் ஹெட்டர் டேக் யூஸ் பண்ணு, நீ ஒரு மெயின் டேக் ஒரு மெயின் கண்டென்ட் போட போனா மெயின் டேக் யூஸ் பண்ணு, நீ ஃபுட்டர் போறனா ஃபுட்டர் டேக் யூஸ் பண்ணு. எதுக்காண்டினா ஒரு ஸ்டாண்டர்ட் கண்டென்ட். ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஹோம், அபவுட், ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஒரு நேவ் செக்ஷனில் இருக்கிற இது எல்லாமே நான் கிளிக் பண்ணால் எனக்கு பர்டிகுலராக ஒரு பேஜுக்கு போகுது. ஸோ அப்போனா இது வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு பேஜுக்கு போகிறது, ஒரு நேவ் செக்ஷன்ஸ். அப்போது இதை ஃபுல்லாமே நம்ம எப்படி ஒரு க்ரியேட் பண்ணுவோம்னா, ஸோ இந்த மாதிரி டேக்கில் தான் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ யூஎல், ஓஎல், எல்ஐ. ஸோ இந்த மாதிரி இதில் தான் க்ரியேட் பண்ணுவோம். அது எப்படி க்ரியேட் பண்ணாங்கன்னா, ஸோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நேவ்னு ஒரு டேக் உண்டு. ஸோ நேவ் டேக் இதில் இருக்கான்னு பாருங்கள். ஸோ நேவ், ஓகே. ஸோ நேவ் டேக் இதில் இல்லை, அந்த இருக்குல்ல. ஸோ நேவ் டேக் இருக்குது. ஸோ நேவுக்குள்ளே யூஎல், யூஎல்குள்ளே எல்ஐ. ஸோ இந்த மாதிரி தான் வரும் பாருங்கள். இப்போது நான் ஒரு நேவ் டேக் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போது ஒரு நேவ் டேக், ஸோ நேவ் டேக் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ அந்த நேவ் டேக் என்ன எலமெண்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதை நான் பார்க்குறேன். ஸோ இந்த இருக்கா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நேவ் வந்து நான் அதுக்குள்ள ஒரு கண்டென்ட் நான் கொடுக்குறேன். ஸோ நார்மலாக ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன். ஸோ நார்மலாக கண்டென்ட் கொடுத்த உடனே நான் அதை ரெஃபர் பண்ணேன். இதை பார்த்தீங்கன்னா இது என்ன எலமெண்ட் கேட்குதா? இது என்ன எலமெண்ட்? இது ஏ டேக் தானே? இது ஏ டேக் இல்லை, இது நேவ் டேக். இது என்ன எலமெண்ட்? பிளாக் எலமெண்டா இன்லைன் எலமெண்டா? இது இன்லைன் எலமெண்ட். இன்லைன் எலமெண்ட். ஓகே, நந்து நீ சொல்லு. இது பிளாக் எலமெண்ட். எஸ், பிளாக் எலமெண்ட் முடிக்கிறேன். என்னன்னா நான் இதை இன்ஸ்பெக்ட் பண்ணையும் என்னோட லைனை பாரு எவ்வளோ தூரம் போகுதுண்டு, பேரண்ட் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரம் போகுது. ஸோ இது வந்து இன்லைன் எலமெண்ட்டாக இருந்துச்சுன்னா நான் இந்த எக்ஸாமில் நான் ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸாமில் ஹோல்ட் பண்ணால் அது வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதான் இன்லைன் எலமெண்ட். ஓகே, ஸோ அப்போ இது ஒரு பிளாக் எலமெண்ட். அப்போ அதுக்குள்ளே நான் யூஎல் கிரியேட் பண்ணுறேன். ஸோ எப்படி ஒரு மேலே உள்ள அந்த ஹோம், அபவுட், சர்வீஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து யூஎல் கிரியேட் பண்ணுறேன். யூஎலுக்கு நான் சம்திங் ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா இப்போ பாருங்கள், இந்த யூஎல் இருக்குது. யூஎல் என்ன எலமெண்ட்? ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள், யார்ட்ட ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். பிளாக் எலிமெண்ட். எஸ், ஓகே. ஸோ அப்போனா இது வந்து பிளாக் எலமெண்ட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு யூஎல் இருக்குது. ஸோ அந்த யூஎலும் ஒரு பிளாக் எலமெண்ட். அதோட
வித்தை பாருங்கள் கடைசி பேரண்டோட வித் வரைக்கும் எடுத்துக்குது. ஸோ அப்போ யூஎல்ங்கிறது ஒரு பிளாக் எலமெண்ட். ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம எல்ஐ அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம். ஸோ அதே விட்டுருங்க. ஸோ இதுக்குள்ளே தான் எல்ஐ அப்படிங்கிற நம்ம டேக்கை கொடுப்போம். ஸோ இந்த டேக்லேயே நான் அடிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டேக்லேயே அடிக்கிறேன். இப்போ பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு எல்ஐ வந்துட்டு. ஸோ இது என்ன எலமெண்ட்? ஃபாஸ்டா என்ன எலமெண்ட்? யாராட்ட ஒருத்தர் இன்டராக்ட் பண்ணுங்க. கேக்குதா? பிளாக் எலிமெண்ட். எஸ், பிளாக் எலிமெண்ட். ஸோ அதே தான் என்னன்னா நான் யூஎல் கொடுத்துருக்கேன் பாருங்க, நேவ் கொடுத்துருக்கேன், யூஎல் கொடுத்துருக்கேன், யூஎல்குள்ளே எல்ஐ கொடுத்துருக்கேன். ஸோ நான் இப்படி கொடுக்கும்போது நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகலாம். என்னன்னா நேவுன்னு ஒரு டேக் இருக்குது, நேவுக்குள்ளே எதுக்கு நம்ம யூஎல் இன்னொரு டேக்கை உள்ளே கொடுப்போம், யூஎல்குள்ளே எதுக்கு எல்ஐ கொடுக்குறோம் அப்படிங்கிற போது நம்மளுக்கு ஒரு 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 கன்ஃபியூஸ் இருக்கும். ஸோ ஒன்றுமே இல்லை, HTMLனாலே ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் தான். நான் ஸ்டார்டிங் சொல்ல மாதிரி ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர். ஸோ அப்படி இருக்கும்போது பேரண்ட் இருக்கலாம், பேரண்ட்டுக்கு எத்தனை சைல்டுனாலும் இருக்கலாம், சைல்டுக்கும் சைல்டு இருக்கலாம், அந்த சைல்டுக்கும் சைல்டு இருக்கலாம். ஸோ இப்போ நேவுக்கு சைல்டு எதுலாம்? ஈயலும் எல்லை. புரியுதா? ஸோ நேவுக்கு உள்ள இப்போ அந்த HTMLக்கு எல்லாமே சைல்டு தான். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே அதுக்கு சைல்டு தான். ஸோ அதே மாதிரி இப்போ நான் ஒரு நேவ் கொடுத்துருக்கேன். அப்போ நேவுங்கிறது பேரண்ட். ஸோ இதுக்கு நேவுங்கிறது பேரண்ட். அப்போது நேவோட சைல்டு என்னன்னு கேட்டேன்னா நீங்கள் யூஎலும் எல்லையும் சொல்லணும். ஏன்னா நேவுக்கு உள்ளே தான் இருக்குது. பட் நேவோட டேரக்ட் சைல்டு எதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யூஎல் மட்டும் தான் சொல்லணும். ஏன்னா டேரெக்டாக அது மட்டும் தான் சைல்டாக இருக்குது. ஓகே, புரியுதா? ஸோ அப்போ நேவுக்கு ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் தான். ஸோ பாருங்கள், நான் ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி நான் ஒரு இமேஜஸ்லாம் எடுக்கேன். ஓகே, ஸோ நான் அந்த இமேஜை இந்த இமேஜை நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த இமேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஏங்கிறது தான் பேரண்ட். இந்த ஏக்கு எல்லாமே சைல்டு தான். ஏன்னா ஏக்கு உள்ளே தான் எல்லாமே இருக்குது. பட் இந்த ஏக்கு டேரக்ட் சைல்டுங்கிறது பியும் சியும். ஏன்னா டேரெக்டாக இருக்குது. ஓகே, அப்போ மீதி எல்லாமே சைல்டு, ஆனால் டேரக்ட் சைல்டு இந்த ரெண்டு. இப்போ பி வருது. பிக்கு எதெல்லாம் சைல்டு? DEJIK இது எல்லாமே சைல்டு தான். பட் பிக்கு டேரக்ட் சைல்டு டியும் ஈயும். ஸோ இப்போ சிக்கு சைல்டு F1 ஜியும், டேரக்ட் சைல்டும் அதே தான். ஏன்னா ஒரே சைல்டு தான், அதுக்குள்ளே எதுவுமே இண்டித்தா போகல. ஸோ இதுதான் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பில் நம்மளுக்கு HTML. ஒரு HTMLனாலே ட்ரீ ஸ்ட்ரக்சர் தான். ஒரு டாக் சொல்லுவோம், டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ இதை பொறுத்து தான் நம்மளுக்கு ப்ரௌசரில் அப்ரோச் ஆகும். ஓகே, ஸோ இது எல்லாமே ட்ரீ ஸ்ட்ரக்சர் தான். பார்த்தீங்கன்னா இப்போ HTML தான் ரூட், இதுதான் ரூட் எலமெண்ட். ஸோ இதுதான் ரூட் எலமெண்ட். இது என்ன HTMLங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ இதான் ரூட் எலமெண்ட். ஸோ இதுக்கு சைல்டு ஹெட்டு, பாடி. ஸோ இதுக்கு டேரக்ட் சைல்டு வந்து ஹெட்டும் பாடியும். ஓகே, ஏன்னா ஹெட்டும் பாடியும் டேரெக்டாக இருக்குது. பட் பாடிக்கெலாம் நிறைய டேக் இருக்குது. ஸோ அதெல்லாம் சைல்டு தான். பட் அதெல்லாம் டேரக்ட் சைல்டாக வருது. ஸோ இப்படி தான் சொல்லணும். ஸோ நான் இப்போ நேவ் செக்ஷனுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, ஸோ நேவை நான் எதுக்காண்டி இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, நேவுக்குள்ளே 2 டேக்கை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்காண்டி யூஸ் பண்ணியிருக்கேங்கிறது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ ஒரு டேக்குள்ளே எத்தனை டேக்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் எல்ஐ கொடுத்த உடனே நான் எல்ஐ. ஓகே, ஸோ நான் எல்ஐ இப்போ இந்த இடத்துல நான் ஹோம்னு கொடுக்குறேன். அண்ணா எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்கள். அது ஏன்னா ஸோ எதுக்காண்டி நேம் டேக் நான் போடணும்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் ஹெட்டர் அப்படிங்கிற பாருங்கள், நான் இப்போ வந்து என்னோடய வெப்சைட் இருக்குன்னா இந்த இடத்துல நான் ஹெட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. அப்போ நான் ஹெட்டர் டேக்கில் நான் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ ஹெட்டருக்குள்ளே இந்த மாதிரி ஹோம், அபவுட், ஃபியூச்சர்ஸ் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒரு வெப்பேஜ் உள்ளே போனீங்கனாலே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஏதோ ஒரு பேஜில். ஸோ நார்மலாக ஏதோ ஒரு புக் பண்ண போகிறீங்க, மேலே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ், அந்த ஆப்ஷன்ஸ், அதில் ஒரு பேங்கிங் வெப்சைட் போகிறீங்க, மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இன்னொரு ரெஃபரன்ஸ் தரும். இப்போ இது வந்து ஸ்டாட்டிக், இதில் வந்து ஒன்றுமே இல்லை, பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. பட் நான் கிளிக் பண்ணால் அது இன்னொரு ரெஃபரன்ஸ் தருது. அது இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் நம்மளுக்கு ஒரு டேட்டா தருது. ஸோ இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எல்லாமே ஹெட்டரில் கொடுப்பாங்க. ஸோ பார்த்த உடனே ஹெட்டரில், ஏன்னா ஹெட்டரில் போய் நம்ம ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி இன்னொரு பேஜுக்கு போகிற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும்னா நேவ் செக்ஷனுக்குலாம் கொடுக்கணும். இதுதான் ஸ்டாண்டர்ட். ஓகே, இதுதான் ஸ்டாண்டர்ட். ஸோ நீங்கள் நேவ் இல்லாமல் கூட கொடுக்கலாம், இட்ஸ் தப்பே இல்லை. இப்போ நேவ் இல்லாமல் யூஎல் இல்லாமல் கூட நான் கொடுக்கலாம். ஓகே, ஸோ நேவ் இல்லாமல் கூட நான் கொடுக்கலாம். பாருங்கள், நேவ் இல்லாமல் கூட கொடுத்தா கூட எனக்கு அந்த எல்ஐ வரதான் செய்யும். பட் இது ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட். ஒரு HTML அவங்க HTML கிரியேட் பண்ணுறவங்க ஸோ சொல்லுவாங்க, ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது. எதுக்காண்டினா இதை நான் லேட்டராக சொல்கிறேன், அது எதுக்காண்டி இப்படி ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த இதை கமாண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கமாண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒன்றுமே இல்லை, நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, ஸோ இப்போ நான் அந்த இடத்துல
ஹோம், அபவுட், சர்வீஸ், அதுக்கடுத்து நார்மலாக ஓகே. ஸோ இதை விட்டுருங்க. ஸோ 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 3 ஆப்ஷன்ஸும் எனக்கு வந்து 1 2 3 அப்படி வரணும்னா நீங்கள் ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 1 2 3 வேணாம், டாட்டில் வரணும் அப்படின்னா அன்ஆர்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டருக்கும் அன்ஆர்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ எனக்கு இதில் டாட்டில் வரும். ஓகே. ஸோ எனக்கு டாட் வரும். அப்போ ஹோம், அபவுட், சர்வீஸ் இது எல்லாமே இப்போ நான் வந்து ஆர்டர் லிஸ்ட்டில் கொடுக்கல, அன்ஆர்டர் லிஸ்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதான் டாட் வருது. ஸோ இப்படி தான் டெஃபைன் பண்ணுவாங்க. இதை எப்படி இங்கோடி ரைட்டில் கொண்டாந்து ஹோம், அபவுட் இங்கே இருக்க மாதிரி வைக்கணுங்கிற எல்லாமே சிஎஸ்எஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த நேம் செக்ஷன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் நான் உள்ளே போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்புட். ஸோ இன்புட்டை நம்ம பார்ப்போம். இருக்கிறதுலே ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ இம்பார்ட்டன்ட் எதுக்காண்டி இன்புட் இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிருப்பீங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா உங்களோட யூசர் நேமும் உங்களோட பாஸ்வேர்டும் கொடுப்பீங்க. இந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டும் நான் உங்கள்கிட்ட இருந்து வாங்கணும். ஐ மீன் ஒரு டெவலப்பர் கிளைண்ட்டர் யூசர்லேருந்து வாங்கணும். வாங்கி அதை சேவ் பண்ணி வைக்கணும். அது எல்லாமே எப்படி வாங்கணும்னா இன்புட் அப்படிங்கிற ஒரு டேக்கில் தான் நம்ம வாங்க முடியும். பாருங்கள், நான் இன்புட்டை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இன்புட் அப்படி சொல்லி நான் இன்புட் கொடுத்துட்டேன். இன்புட் கொடுத்த உடனே எனக்கு இன்புட் கூடயே ஒரு டைப் சீக்வல் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட்டே டைப் சீக்வல் வருது. அதில் டெக்ஸ்ட்டுங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இன்புட்னா என்ன நான் சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ நான் இன்புட்டை நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு இன்புட் வந்து இப்போ இன்புட் என்ன எலமெண்ட்ங்கிறத பார்த்துக்கணும். ஸோ இன்புட்டுங்கிறது வந்து ஒரு இன்லைன் எலமெண்ட் தான். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நான் இதில் நான் அவனை டைப் பண்ண போகிறேன். உங்களோட யூசர் நேமை நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ அப்படின்னா நீங்கள் பாருங்கள், நான் நேம் டைப் பண்ணுறேன்னா என் நேம் இங்கே வருது. ஸோ இந்த நேமை தான் எடுத்து நாங்கள் வாங்கி யூசர்லேருந்து வாங்கி நாங்கள் வேலிடேட் பண்ணுவோம். ஸோ இதுக்காண்டி தான் அந்த இன்புட் டேக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்புட் டேக்கில் எதுக்கு இந்த டெக்ஸ்ட் டைப்புங்கிற ஆட்ரிபியூட் இருக்குன்னா, ஸோ இன்புட்லேயே ஏகப்பட்ட டைப் இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல நான் வந்து குணம் கொடுத்துட்டு பாருங்கள், இந்த இடத்துல நான் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் இந்த இடத்துல நான் பட்டன் இல்லை செக் பாக்ஸ் ஒவ்வொன்றா நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பட்டன் யூஸ் பண்ணுறேன். பட்டன் யூஸ் பண்ணுன்னா எனக்கு இந்த இன்புட் வந்து பட்டன் மாதிரி மாறணும். பார்த்தீங்களா, பட்டன் மாதிரி மாறும். இப்போ நெக்ஸ்ட் அடுத்த இதை பார்ப்போம். இப்போ இன்புட்டை அதுக்கடுத்து செக் பாக்ஸுங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னென்னா நீங்கள் ஒரு ரிசீவ் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா, ஸோ அந்த ஓகே. ஸோ என்னென்னா ஒரு ரிசீவ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ரிசீவில் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் சூஸ் பண்ணுங்க சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லை ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கொடுத்தீங்க, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறீங்க, ஐ மீன் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா நீங்கள் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இருக்கும். ஸோ அதில் ஒரு ஆப்ஷன்ஸை மட்டும் சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். ஆனால் சில கொஸ்டின்ஸ் நீங்கள் மல்டிபிள் ஆன்சரை சூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஃபார்மெட் தான் இது. பாருங்கள், நான் செக் பாக்ஸை நான் கொடுத்த உடனே இப்போ பாருங்கள் எனக்கு செக் பாக்ஸ் மாதிரி இருக்குது. நான் இதை கிளிக் பண்ணால் கிளிக். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்புட் க்ரியேட் பண்ணி பாருங்கள். இதேமாதிரி நான் இன்னொரு இன்புட்டை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன்னா இப்போ இன்னொரு செக் பாக்ஸ். ஓகே. ஸோ அப்போ இந்த மாதிரி செக் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் என்னென்னா ஒரு இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நம்ம ஒரு வெப்சைட்டில் பண்ண போகிறோம்னா அந்த செக் பாக்ஸ் ஐ மீன் இன்புட்டை கொடுத்துட்டு டைப்ஸ் கொடுத்து செக் பாக்ஸ் கொடுப்போம். ஸோ இந்த ரேடியோ அதுக்கடுத்து இந்த ரேடியோன்னு உண்டு பாருங்கள். இப்போ சரி, அதுக்கடுத்து மறுபடியும் நான் இன்புட் யூஸ் பண்ணுறேன். இன்புட் ஓகே. ரேடியோ நான் அவ்வளோ கொடுப்பேன். ஓகே. ஸோ இப்போ நான் ரேடியோ கொடுத்தேன்னா ரேடியோங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸில் காமிக்கும். ஸோ இதே நீங்கள் பார்த்துருப்பீங்க சில வெப்சைட்டில் ரேடியோங்கிறது. ஸோ இதெல்லாம் ஜாவாஸ்கிரிப்ட் வரும்போது வந்து இன்னும் அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் எதுக்காண்டி இதெல்லாம் யூஸ் பண்ணுறோங்கிறது. ஸோ ஒரு இன்புட்டை எப்படிலாம் மாற்றணும் அதை டைப்னா இந்த இன்புட் எதோட டைப், இது செக் பாக்ஸோட டைப்பா இல்லை ரேடியோட டைப்பா இல்லை பட்டனோட டைப்பா அப்படிங்கிறது. ஸோ அதுக்கடுத்து நிறையா இன்புட் இருக்குது பாருங்கள். அதுக்கடுத்து உள்ள இன்புட் வந்து இந்த இடத்துல வந்து பாஸ்வேர்டு. இப்போது நீங்கள் பாஸ்வேர்டு அடிங்க, இது ஒரு மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைப் பண்ணுறது வெளியே தெரியாது, ஸ்டாராக தெரியும், ஐ மீன் டாட்டாக தெரியும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் இன்புட். இதே மாதிரி நிறைய டைப் இருக்குது. நீங்கள் நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரணும். ஸோ இதில் என்னென்ன டைப் இருக்குது, நான் நடத்துனது ஃபுல்லாமே நாளைக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரணும். ஸோ என்னென்ன டைப்லாம் இருக்குது அதுமாதிரி எல்லாத்துமே ஒர்க் அவுட் பண்ணணும் எது வரைக்கும் நடத்திருக்குங்கிறது. ஸோ இந்த இன்புட்லேயே ஏகப்பட்ட டைப் இருக்குது. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. இதில் என்னென்ன டைப்பு எதுக்காண்டி யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத நாளைக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டேக் வந்து டெக்ஸ்ட் ஏரியா. ஸோ டெக்ஸ்ட் ஏரியாங்கிறது ஒன்றுமே இல்லை, நான் டெக்ஸ்ட் ஏரியா கொடுக்குறேன். ஸோ டெக்ஸ்ட் ஏரியா நான் டெக்ஸ்ட் ஏரியா கொடுத்த உடனே எனக்கு வந்து ஒரு நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் ஏரியா
வந்துடும். பாருங்கள் டெக்ஸ்ட் ஏரியா வந்துடும். ஸோ டெக்ஸ்ட் ஏரியாங்கிறது ஒன்றுமே இல்லை. இப்போ உங்கள்கிட்ட ஃபீட்பேக் கேட்பாங்க. ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமை ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறீங்க. ஸோ இந்த எக்ஸாம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அந்த ஃபீட்பேக்லாம் நீங்கள் இன்புட்டில் அடிக்க முடியாது. ஸோ இன்புட்டில் அடிச்சிங்கன்னா அது எவ்வளோ தூரம் போகும்னே தெரியாது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டெக்ஸ்ட் ஏரியா என்ன பண்ணணும்னா எவ்வளோ தூரம் நம்ம இழுத்து வச்சுக்கலாம். இழுத்து வச்சு நம்மளுக்கு தேவையான திஸ் ஆப் இஸ் வெரி குட் அப்படி சொல்லி நிறைய கண்டென்ட் இஷ்டத்துக்கு நம்ம ஏகப்பட்ட கண்டென்ட் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இவ்வளோ எனக்கு கண்டென்ட் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா இவ்வளோ தூரம் சுருக்கி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட் ஏரியாவில் நிறைய பெனிஃபிட்ஸ் உண்டு. இன்புட்டுக்கு ஒரு அகைன்ஸ்டாக இதை யூஸ் பண்ணலாம். இன்புட் யூஸ் பண்ணுற இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டென்ட் நிறையா வருதுன்னா அவ்வளோதான் டெக்ஸ்ட் ஏரியாங்குது. ஓகே, ஸோ இந்த நேமு ஐடி ஆட்ரிபியூட்லாம் நான் நாளைக்குள்ள கிளாஸில் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு டேக் வந்து ஓகே டெக்ஸ்ட் லேபிள் ஃபார்மு. ஓகே டன். ஸோ டிவ் அண்ட் ஸ்பேன். இந்த டிவ்ங்கிற ஸ்பேனுங்கிறது வந்து நம்ம டிவ்வுக்கும் ஸ்பேனுக்கும் மீனிங்கே கிடையாது. என்னென்னா ஒரு மீனிங்லெஸ் எலமெண்ட் சொல்லுவாங்க. என்னென்னா நான் சிமெண்டிக் எலமெண்ட் சொல்லுவாங்க. பாருங்கள், நான் சிமெண்டிக் எலமெண்ட்ஸ் சிலமெண்ட் டேக்ஸின் HTML போட்டேன்னா எனக்கு டிவ் அண்ட் ஸ்பேன் தான் ஆகும். எதுக்குன்னா டிவ்வுன்னு நான் யார்கிட்ட போய் டிவ் அப்படின்னு என்னன்னு கேட்டேன்னா அவங்களுக்கு மீனிங்கே தெரியாது. சிலவங்க சொல்லுவாங்க இது ஒரு டிவ் அப்படின்னா ஒரு டிவிஷன் இல்லை வேறு எதுவும் சம்திங் ஏதாவது ரிலேட்டிங்கான மீனிங் சொல்லுவாங்க. பட் அது கரெக்டாக கிடையாது. ஸ்பேன்னு சொல்லுவேன். ஸ்பேனுக்கு வார்த்தையே வராது. அதுக்கடுத்து என்ன ஸ்பேன்னா என்ன அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியுது. ஏன்னா அது மீனிங்கே கிடையாது. பட் அதான் மெயின் ரோல் பண்ணும். என்னென்னா டிவ்வுங்கிறது ஒன்றுமே இல்லை. நான் ஒரு பேஜ் இருக்குன்னா இந்த பேஜ் எல்லாமே டிவ்வில் தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நான் ஹெட்டர் இருக்குது. இந்த ஹெட்டரை நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இவங்க எதில் க்ரியேட் பண்ணியிருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் இது பண்ணிட்டேன்னா பாருங்கள், இதை ஹெட்டர்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பட் ஹெட்டருக்குள்ளே டிவ் அப்படின்னு போட்டுருவாங்க. டிவ்வுக்கு மீனிங்கே கிடையாது. பட் டிவ்வை வச்சு தான் டிவ் தான் எனக்கு பேரண்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஹெட்டர் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹெட்டருக்குள்ளே ஒரு டிவ் க்ரியேட் பண்ணுவீங்க. அந்த டிவ்வுக்குள்ளே தான் H1 அதுக்கடுத்து நேவி எல்ஐவி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி டிவ்வுங்கிறது வந்து எல்லாத்துக்குமே காமனாக ஒரு பேரண்ட் மாதிரி ஆக்ட் பண்ணுவோம். டிவ் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஸோ டிவ்வை வச்சு தான் ஒரு செக்ஷனே நம்ம கிரியேட் பண்ணுவோம். நார்மலாக இது ஒரு செக்ஷன்னா இப்போ ஹெட்டர் வச்சு கிரியேட் பண்ணுறாங்க. இந்த செக்ஷனை ஹெட்டர் இல்லாமல் ஒரு டிவ்வை வச்சு நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகே, புரியுதா? ஸோ அதே தான் அது நான் சிஎஸ்எஸ் போகும்போது உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டன். இப்போது அதே மாதிரி தான் ஸ்பேனும் அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம். பட் ஸ்பேனுக்கும் டிவ்வுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் டிவ் பிளாக் எலமெண்ட், ஸ்பேன் வந்து இன்லைன் எலமெண்ட். ஸோ ஸ்பேன் வந்து இன்லைன் எலமெண்ட். ஓகே, அப்போ டிவ்வுங்கிறது பிளாக் எலமெண்ட், ஸ்பேனுங்கிறது இன்லைன் எலமெண்ட். ஸோ ஸ்பேனும் சில இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ டிவ்வுக்கும் ஸ்பேனுக்கும் எந்த மீனிங்குமே கிடையாது. பட் எல்லா இடத்துலையுமே டிவ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் பூட் ஸ்டாப்புள்ளே போய் நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் எது பார்த்தாலும் எந்த டிவ் இருக்கோ தெரியல. ஆனால் ஒரு டிவ்வுங்கிறது நிறைய இடத்துல இருக்கும். பாருங்கள் டிவ் பாருங்கள் டிவ் அப்படின்னு இருக்கும். ஒன்றுமே இல்லை. இப்போ நான் அந்த செக்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன்னா இதுக்கு ஒரு பேரண்டாக ஒரு டிவ்வை கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு பேரண்டாக ஒரு டிவ்வை கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு தான் இந்த ஐக்கான் வைப்பாங்க. அதுமாரி ஒரு இமேஜ் இருக்குது. அதுக்கு தான் இமேஜ், அதுக்கு தான் இது ஒரு ஹெட்டிங் டேக் H6 போட்டுட்டு இது ஒரு பேராகிராஃப் டேக்கில் போட்டுட்டு அதுக்குள்ளே டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ புரியுதா? அப்போ எல்லாத்துக்குமே காமனாக ஒரு டிவ்வுங்கிறது காமனாக இருந்தே ஆகணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? டிவ்னா என்னண்டு? ஸ்பேனுங்கிறது ஒன்றுமே இல்லை. எந்தெந்த இடத்துல ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஹெட்டிங் டேக் பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணுறேன். இல்லை எனக்கு வந்து ஒரே ஒரு லைன் தான் வருது. இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு லைன் எக்ஸ்ட்ரா சும்மா நார்மலாக சிங்கிள் கண்டென்ட் மட்டும் வருது. அது எதுக்கு நான் பேராகிராஃபில் கொடுக்க ஸ்பேனில் கொடுத்து போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்பேனில் கூட கொடுக்கலாம். ஸோ எதுக்கு பிளாக் எலமெண்ட்டாக நான் கொடுத்து பண்ணேன். ஸோ அதை இன்லைன் எலமெண்ட்டாக கொடுத்து நான் போகலாம் அப்படிங்கிறத ஸ்பேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேன் அதுக்கு மட்டும் இல்லை, ரியல் டைம் ப்ராஜெக்ட் உள்ளே போகும்போது நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ ஓகே, ஸோ இன்றைக்கி நடத்தின கிளாஸில் எதுவும் டவுட் இருக்கா? அதே மாதிரி தான் டிவ்வுங்கிறது ஒரே மாதிரி தான். இப்போது நான் இமேஜ் கொடுத்துருக்கேன்னா ஸோ இந்த இடத்துல செக்ஷன் இருக்கும். செக்ஷன் எஸ், செக்ஷனும் டிவ்வும் சேம் தான். செக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா இது வந்து சிமெண்டிக் ஒரு மீனிங் உள்ள ஒரு டேக். ஸோ செக்ஷனுங்கிறது என்ன ஒன்றுமே இல்லை. ஒரு HTML நம்ம கிரியேட் பண்ண போகிறோம்னா செக்ஷன் தான் கிரியேட் பண்ணுவோம். இது ஹெட்டர் செக்ஷன் பாருங்கள். இப்போ இது ஹெட்டர் செக்ஷன் பாருங்கள், ஹெட்டர் செக்ஷன். அதுக்கடுத்து மெயின். எனக்கு இந்த பார்த்த உடனே மெயின் செக்ஷனை பார்க்காங்க. ஸோ அதுக்கடுத்து மெயினுக்குள்ளே தான் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இது ஒரு செக்ஷன், ஹீரோ செக்ஷன் பாருங்கள். இது ஹீரோ செக்ஷன் அப்படின்னு ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு செக்ஷன், இது வந்து ஏதோ கண்ணா கொடுத்துருக்காங்க. இது ஒரு செக்ஷன். அதுக்கடுத்து உள்ள செக்ஷன் வந்து அபவுட் செக்ஷன் பாருங்கள். இது அபவுட் சர்வீஸ். நீங்கள் ஒரு எலமெண்ட் கிரியேட் பண்ண ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ண போறீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் ஏதோ கிரியேட் பண்ண போறீங்க. ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத ஒரு செக்ஷனில் கொடுங்க. உங்களோட எஜுகேஷனுங்கிறத இன்னொரு செக்ஷனில் கொடுங்க. இந்த இடத்துல செக்ஷனுங்கிறதும் கொடுக்கலாம், டிவ்ங்கிறதும் கொடுக்கலாம். ஓகே,
செக்ஷனுங்கிறது கொடுக்கலாம், டிவ்ங்கிறது கொடுக்கலாம். ரெண்டுமே மீனிங் ஐ மீன் ரெண்டுமே சேம் ஒர்க்கை தான் செய்யுது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? செக்ஷனும் டிவ்வும் சேம் தான், பட் டிவ்வுக்கு மீனிங் கிடையாது, செக்ஷனுக்கு மீனிங் உண்டு. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சொல்லுங்கள். கொஸ்டின். ஸோ குட் கொஸ்டின். என்னன்னா செக்ஷனுக்குள்ளே தான் டிவ் வருமா அப்படின்லாம் கிடையாது. டிவ்வுக்குள்ளேயும் செக்ஷன் வரும். டிவ் ஐ மீன் எந்த டேக்கை எதுக்குள்ளனாலும் போடலாம். ஓகே, அதுக்காண்டி நீங்கள் வந்து அப்போ எந்த டேக்னாலும் எதுக்குள்ளனாலும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் டேக்கை கொண்டாந்து வேறு எதுவுமே போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஹெட் டேக்கை கொண்டாந்து பாடிக்குள்ளே கொண்டாந்து போடணும் அப்படின்னு சொல்லி போடக்கூடாது. ஸோ என்னன்னா எந்த டேக்னாலும் எதுக்குள்ளனாலும் போட்டுக்கலாம். ஏன்னா இது எல்லாமே ட்ரீ செக்ஷன், எதுக்குனாலும் சைல்டாக எடுத்துக்கலாம். ஸோ எதுக்கு இவங்க செக்ஷன் மட்டும் இப்போ இந்த செக்ஷனை கிரியேட் பண்ணிருக்காங்க, அதுக்கு மட்டும் செக்ஷன் கொடுத்துட்டு மீதி உள்ள எல்லாமே டிவ்வில் கொடுத்துருக்காங்கன்னா செக்ஷனுக்கு தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ இது ஒரு செக்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதுக்குள்ளே நான் டிவ்வுக்கு பதிலாக நான் செக்ஷன் நான் கொடுத்தேன்னா ஸோ ஒரு மீனிங் இல்லாமல் இருக்கும். ஏன்னா செக்ஷனுக்கு ஏற்கனவே ஒரு ஸ்கில்னு ஒரு செக்ஷன் வச்சுருக்கீங்க. அந்த செக்ஷன்ஸ்குள்ளே செக்ஷன் போட்டு அந்த செக்ஷனை க்ரியேட் பண்ணிட்டீங்க. அதுக்குள்ளே ஒரு டிவ் வருது. டிவ்வுக்கு பதிலாக நீங்கள் செக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே செக்ஷன் கொடுத்தாச்சு, செக்ஷனுக்குள்ளே இன்னொரு செக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு தவறான புரிதல் வந்துடும். ஸோ அதுக்காண்டி டிவ் போட்டிருப்பாங்க. ஐ மீன் நீங்கள் ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா செக்ஷனுங்கிற ஒரு டேக்ல கிரியேட் பண்ணிடுங்க. அதுக்குள்ளே இப்போ இந்த மாதிரி வருதுன்னா இதுக்கு ஒரு பேரண்ட் டிவ் போட்டுடுங்க, இதுக்கு ஒரு பேரண்ட் டிவ், இதுக்கு ஒரு பேரண்ட் டிவ், இதுக்கு ஒரு பேரண்ட். அப்போ எல்லாத்துக்குமே செக்ஷனும் போடலாம். இது காமனாக செக்ஷன் போடலாம், இதுக்கு ஒரு செக்ஷன் போடலாம், இதுக்கு ஒரு செக்ஷன் போடலாம், இதுக்கு ஒரு செக்ஷன் போடலாம். செக்ஷனுங்கிறத டெஃபைன் பண்ணலாம். பட் டிவ் போடுறது பெஸ்ட். அது வந்து நான் வந்து சீசஸ் வரும்போது அதை இன்னும் ஒரு நல்லா எக்ஸ்ப்ளோராக ஒன்று நான் கொண்டு போவேன். எதுக்காண்டி செக்ஷனுக்கும் டிவ்வுக்கும் போடுறாங்க இன்னும் டிஃப்ரென்ஸ் நல்லா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, சீசஸ் வரும்போது தான் ஐ மீன் ஒரு பேஸ் வரும்போது தான். சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு வரும்போது நான் நடத்தின எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, அதுமாதிரி இன்புட்டில் நிறைய டைப் இருக்குது. ஸோ இன்புட்டில் நிறைய டைப் இருக்குது. ஸோ அந்த ஆட்ரிபியூட்டு, இந்த டைப்போட ஆட்ரிபியூட்டை எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ நாளைக்கு வரும்போது ஸ்க்ரீன் ஷேர் பண்ண சொல்லுவேன். ஸோ எல்லாத்தையுமே எல்லாருமே நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். ஓகே.